சரணம் இதய துடிப்பே மதி ஒளி சரணம் இமய சிகரமே மதி ஒளி சரணம். प्रभवितुं न चेदेवं देवो न खलु जलस्पन्दितुमपि अतस्त्वमाराधनं हरिहरविरिञ्चादिविरवि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यप्रभवति. மதியடி சரணம் அம்மா, மதியடி சரணம். அக்கா என்ன சொல்றது, அம்மா சொல்றதா, அக்கா சொல்றதா, அத்தைன்னு சொல்றதா, எல்லாருக்கும் அம்மாவோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அக்காவை பார்க்கறச்ச 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருக்கச்ச ஸ்டூடெண்ட். எங்க அம்மா தான் எனக்கு ரைஷன் போனா, அங்க பாட்டிலாம் இருப்பா. ஸோ அந்த சமயத்துல எங்களுக்கு அவ்வளோ தூரம் அந்த அருமையெல்லாம் தெரியல, வாழறதெல்லாம் தெரியல. அவளும் அந்த மாதிரி காமிச்சுக்கல, எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி சொல்லவும் பாட்டிக்கெல்லாம் பிடிக்காது. அதுக்கு வேலை வரும்போது தான் வெளியில வரும். ஸோ எங்களுக்கு ஆஸ் அ சைல்டு நாங்கள் பழகினதுனால நாங்கள் அக்கா எங்க சொந்த அக்காவா நினைச்சுக்கணும். சாதாரணமா தான் பேசுவோம், ஒன்றும் இதாக. ஆனால் பொறுமையா அக்கா சாதாரணமா தான் பேசுவா. பட் அப்ப சொல்லி நாங்கள் ரொம்ப கேஷுவலா தான் இருப்போம் கடைசியில. அப்புறம் தான் எவ்வளோ பெருசா பிரம்மாண்டமான சக்தி வெளியே தெரியும் போது கிட்டக்கு போட்டே ரொம்ப கம்மியா போயிடுது. ஏன்னா அவ்வளோ கிட்டக்கு போயிட்டு இருந்தவா ஒருத்தர் சொன்னார், அம்மாவோட சைத்தன்யம் பெருசாகும் போது நிறைய பேர் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கிடையாது, வாழ்க்கை சொல்லி அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் அப்படியே ஒரு தேனை பிடிக்கிறதுக்கு வரா மாதிரி, வண்டிகள் வரா மாதிரி ஸ்டார்டட் கம்மி. அப்படிதான் அது போக போக அது தெரிஞ்சது. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் போயிருக்கேன். அப்போ எப்படி இந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் கேஷுவலா கேட்பேன். சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்டா இருக்கு. இந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் படிக்கிறது ஃபோக்கஸ் வரணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லலையா எனக்கு அப்படின்னு சின்ன சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்றியா நீ அப்படின்னு. இல்லக்கா எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்னா அது கான்சென்ட்ரேட் ஆகும் இல்லையா, அதுக்கோசரம் நான் கேட்கிறேன்னு சொல்வா. நீ எத்தனை மணிக்கு உட்கார்ந்த படிக்கிறதுக்கு அந்த டைம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ. அப்புறம் நடுநடு எழுதி போகல, பாத்ரூம் எழுதி போவேன், சாப்பாட்டுக்கு எழுதி போவேன், எதாவது அந்த மணியெல்லாம் டைம் பண்ணிக்கோ. அப்புறம் எத்தனை நேரம் உட்கார்ந்துக்கிறேன்னு பாரு, அந்த எத்தனை நேரம் உட்கார்ந்துக்கிறது எவ்வளவு நேரம் படிக்கிறேன்னு பாரு. ஃபர்ஸ்ட் எவ்வளவு நேரம் படிக்கிறேன்னு பாரு, அதுக்கப்புறம் தானே தெரியும் இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு தோணும், இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு தோணும். அப்ப தோட்டச்சோ மனசு சொல்லும், நம்ம எங்க கூடாது, இதை படிக்கணும். அந்த மாதிரி படிக்கிறவங்களோட ஃபோக்கஸ் அதுலயே கொண்டு இல்லையா, தட் இஸ் த ஃபோக்கஸ். வாழ்க்கையில படிப்புல ஃபோக்கஸ் கொடுக்குற மாதிரி தான் நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணிச்சு அந்த ஃபோக்கஸ்டா பண்ணணும் அப்படின்னு. எதுலையுமே ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கணுங்கிறது அக்காத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்பவுமே சொல்வாரு, ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், மருந்தெல்லாம் மறந்துடுவேன், அதுலேயே தான் கண்ணா இருப்பேன் அப்படின்னு. அது மாதிரிதான் ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லையா. இதை இந்த ஒரு காரியம் நினைச்சோ அங்கே எங்கேயும் பார்க்காம ஒழுங்கா பண்ணினா அது பர்ஃபெக்டா வரும். அந்த பர்ஃபெக்ஷனுக்கு வழி காமிச்சு கொடுத்தது அக்கா. அக்கா வாழ்க்கையில வந்தப்புறம் திரும்பி பார்க்கறதே கிடையாது. மனசு அப்படியே ஒன்றி தோட்ட. அவ ஒவ்வொரு காரியமுமே நம்ம நினைச்சு எதிர்பார்த்தே செய்ய மாட்டாங்க. நமக்கே தெரியும் வாழ்க்கையில நம்ம என்ன வேணும்னு எனக்கு தெரியாது, எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி பண்ணி கொடுத்துருக்கிறது என்னோட வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பண்ணி கொடுத்துருக்கா. என்னோட கல்யாணத்துக்கு வந்துட்டா, என்னோட விளையாட்டு வந்துட்டா, குழந்தை பிறந்ததுக்கு வந்துட்டா. வாழ்க்கையில என் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் அக்கா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னோட பொண்ணோட கல்யாணம் நான் மாப்பிள்ளைய கூட பார்க்கல, அதுவும் பார்க்கல. அக்கா சொல்லி நான் இருக்கும்போது உனக்கு என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் பார்க்க வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தது நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பேரண்ட்ஸாக நின்னோம். அவ்வளோதான். everything she has taken care of. யார் எத்தனை பாக்கியம் அத்தனை பேருக்கு கிடைக்கும் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி நாங்கள் எனக்கு 60வது கல்யாணம் போது என்னோட பொண்ணோட சேர்ந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஷார்ஜால போது அவள் ஃபோனில் பேசி ஹைதராபாத்ல என்னோட தம்பி, அவரோட மகாலட்சுமியோட தம்பி வீட்டில் போய் 60th பர்த்டேக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமா பண்ணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அக்கா என்ன சொன்னாலும் எனக்கு ஒண்ணு எல்லாம் பண்ணிடுது. அதே மாதிரி இப்போ 80th பர்த்டே போது அக்கா சொல்லி தெரியாது, அது கல்யாணம் அப்பவே
ஆசீர்வாதம் பண்ணிட்டா. பட் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் பகவானோட இதுவும் அக்காவோட தான். ஒரு காரியங்களை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை எனக்கு 80th பர்த்டே போது என் பொண்ணுதான் இருந்து என் பொண்ணு பிள்ளைங்க எடுத்து செஞ்சா. அதுல நிறைய காரியங்கள் எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சோ மெனி திங்ஸ். சௌந்தர்யா என்னோட தங்கை அவ திருவானைக்காவல் போயிருந்த போது அங்கே கோயில் காணுன்னா நான் சின்ன அம்பாளுக்கு அபிஷேகமும் ஜம்புகேஸ்வரி அபிஷேகம் பண்ணணும். அவர்கிட்ட கேளுன்னு உடனே சாத்தி அகஸ்தம் சாத்தணும் அப்படின்னு சொன்னேன். அந்த சமயம் அதுக்கு என்னோட இன்னைக்கு நான் எனக்கு 7th ஜூலை சதாபிஷேகம். அன்னைக்கு அங்க அபிஷேகம் வஸ்திரத்தாங்க எல்லாம் நாங்கள் போக முடியாது இல்லையா. இப்போ அவர் சொன்ன வேற ஒரு தம்பதிகள் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இது மாதிரி அபிஷேகம் பண்ணுறது வஸ்திரம் பண்ணுச்சு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அது நம்மளுக்கு தெரியாத ஒரு பார்வதி பரமேஸ்வரா நம்ம போஸ்டர் பண்ணிடுற மாதிரி அந்த ஒரு எண்ணம் வந்தது. அவ்வளோ சந்தோஷமா வந்தது. இங்கே பார்த்தோன்னா எங்கள் பத்மவாசன் பெயிண்ட் பண்ணினது தாடகம் சர்ப்ரைஸாக என் பொண்ணு கொடுத்தா. பார்த்த உடனே எங்கள் அக்கா அப்போ எனக்கு எல்லாம் கூட எழுதிட்டார். திருமகள் என் நாத்தனார் சாங்கத்தில் திருமகளை கட்டிவிட்டார். அப்போ 60th பர்த்டே போது இப்போ தாடகத்தில் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் பேச்சை கொஞ்சம் கூட வரல. அப்போ இத்தனை முதல்ல இன்னி வரைக்கும் அவதான் என்ன அழைச்சிட்டு போறா. அவதான் எனக்கு எல்லாமே பண்றான். என் குழந்தைகளுக்கும் நான் பண்றேன். கிருத்திகாவுக்கும் சரி, கிருத்திகா இஸ் மை டாட்டர் அண்ட் கோபிஸ். அவளுக்கு ஒவ்வொரு விதை போட்டுட்டா இல்லையா. அவளுக்கு டோட்டலி சரண்டர் டு அக்கா அண்ட் they are doing all service to God. அக்கா கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை பொதுவாக பிள்ளையார் புவனராஜ கணபதி மயிலாடியில் தான் சகதியெல்லாம் பண்ணி. அப்போ அக்கா சொன்னா பாலட்ட பாலகிருஷ்ணன் கோபி பிள்ளை அவனையும் அழிச்சு பிரம்மச்சாரி அப்புறம் மீனா கணேஷ் அவளெல்லாம் அழிச்சு போய் பிள்ளையார் எடுத்துமான்னு சொன்னான். அண்ட் அன்றைக்கி நாங்கள் போன போது இவரால் வர முடியல. ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால பாலகிருஷ்ணன் வர முடியல. என்னோட பொண்ணுக்கு பரீட்சை இருக்கிறதால அவ்வளோ வர முடியல. ஸோ நானும் கோபி மீனா கணேஷ் அவள் ஹஸ்பண்ட் பாலா சீதாராம் அவரோட அம்மா நாங்கள்லாம் போனோம். போன போது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அந்த பிள்ளையாருக்கு வெறும் கல்லாக இருந்தது. நாங்கள் போனோன்னா இந்த நட்சத்திரத்தில் இது பொருட்கள் இதை எடுத்துகிட்டு வரணும், இன்னைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு அக்கா அப்படின்னு சொல்லிட்டா. பட் நாங்கள் போனோம். அங்கே பார்த்தா அந்த பிள்ளையார் ரெடியாகவே இல்லை. ஐயோ அக்கா சொல்லிட்டா நம்ம இந்த பிள்ளையார் ரெடியாகவே இல்லை, இது பண்ணுறது அப்படின்னா அந்த சபதி சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இது தாழ்மாலை பார்த்துட்டு வாங்கோ, கன்னியாகுமரி அப்படின்னு பார்த்துட்டு வாங்கோ அப்படிலாம் சொன்ன உடனே முதல்ல நாங்கள் கலபட்ச சொன்னாங்க 2 பேரும் சீதாராமன் சொன்னபோது அதெல்லாம் இல்லை, போயிட்டு வந்துடணும். எனக்கு பாலாவுக்கும் ரொம்ப ஆசை, கன்னியாகுமரி போகணும், சுச்சீந்திரம் போகணும் அப்படின்னு ஆசை. அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணால் சபத்தியை சொன்னோடனே டைம் போனதே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் சுஜித்திரத்தில் போய் தாழ்ந்த மாலையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது அங்கே போனால் கரெக்டாக வெயிட் பண்ணாமல் கன்னியாகுமரி போடுற சமயம் அங்கே காத்து கொடுத்தார். அதையும் அம்பாடி போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வந்தோம். திருப்பி வந்தப்பறம் ரெடியாக என்னம்மா அப்படி பண்ணுறாரு, நம்ம ஆட்டு கழிச்சு போடுமே அப்படின்றது அவசியம். ஒரு சின்ன மயிலாடி எடுத்து அங்கே போய் முருகனை போய் பார்த்துட்டோம். ஸோ நாங்கள்லாம் முருகனையும் போய் பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வந்த உடனே பியூட்டிஃபுல்லாக அது ஷேப் பிள்ளையார் ஷேப். அவர் கண்ணை திறக்க போகிறார். கண்ணை திறக்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான டைம் எடுத்துப்பார். பூஜையெல்லாம் பண்ணுறாரு. அந்த கண்ணை திறக்கிற சமயத்துக்கு நாங்கள் போனோம். அதுவும் அக்காவோட அக்கா இப்படி தான் பண்ணணும், ஃபுல்லாக அப்பாவையும் அம்மாவையும் அந்த இது குடும்பம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா. அது எப்படி சொன்னால் இந்த மாதிரி அச்சுக்கணும், நான் தான் அஞ்சவளதான் அப்படின்னா. அது கண்ணை திறக்கிற சமயத்தில் இருந்தபோது சொன்ன இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்கேன்னு உங்களுக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ நல்ல சக்ஸஸ் நடக்குது. இந்த தாவ் சிற்பி இருக்கார், அவர் பேர் தாவமாரி. அவர் சொன்னார். ஸோ எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை எடுத்துட்டு நேரம் அந்த குட்டி ஒரு பிள்ளையாக இருந்தது. அந்த குட்டி பிள்ளையாக மீனா கணேஷ் வாங்கினாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் ராத்திரி 10 மணி 12 மணி ஆச்சு. அது 1 day சாப்பிட்டு பாலகிருஷ்ணன் பொண்ணு எல்லாம் ஆர்த்தி எல்லாம் எடுத்துட்டோம். You won't believe it, next day அக்கா வந்தாச்சு. பேக் இது மெட்ராஸ்லேருந்து we organized puja for Ganesha
at Bala's house. அந்த குட்டி பிள்ளையார் என்ன பண்ணா தெரியுமா, மீனா வந்து ரெண்டு பிள்ளைக்கு நீ எனக்கு கொடுத்துரு சொல்லிட்டு அக்காவுக்கு வாசல் வச்சுக்கிட்டான். அந்த பிள்ளையார் இப்ப கூட அந்த பிள்ளையார் இருக்கிறாரு, ரொம்ப அழகாக கூட்டா இருக்கும். இந்த பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு வந்து நாங்கள் எப்பவுமே நானும் பாலா மீனெல்லாம் வந்து கோவிலுக்கு வந்தோன்னா எங்கள் பிள்ளைன்னு நினச்சிப்போம். பிள்ளை நம்மளோட பிள்ளை. அதை வந்து என் பிள்ளை என்ன பண்ணா தெரியுமா, காரில் வச்சுக்கோங்க அந்த ஆளுக்கு போது இப்படி கட்டிட்டு குழந்தைய கட்டிட்டு வருவாங்க, கட்டிட்டு வருவான். அப்படி தெரியல ஆடாது கண்ண பிள்ளையாரா அம்மா பாவமா இப்படி ஆரம்பிச்சிருக்கு, அதனால அப்படி கட்டின்னு வந்தான். ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இன் ஆர் லைஃப். அதில் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து எங்கள் இருக்கிறது வந்து அந்த சமயம் வந்து எங்களுக்கு எல்லாரும் கூப்பிட்டோம் இல்லையா, நல்ல பேர் எல்லாரும் வந்தபோது எங்களுக்கு தோணிட்டாங்க எங்களுக்கு நல்லா ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன், நீ 4-5 பேர் சேர்ந்து பண்ணல அப்படின்னா தட்ஸ் ஆஃப் ப்ரிவேண்டில் நாங்கள் சாப்டர் ஆரம்பிச்சோம். பிள்ளையார் பூஜை கொண்டு தான் we decided to have a chapter in that. அக்கா வந்து ப்ரோக்ரீ சொல்லுவாங்க, எப்போது போனா மனுஷால் நான் முக்கிய பேர் வேற மாதிரி முகராசி. அந்த முகராசி கொடுத்துருக்காரு அக்கா தானே. அக்கா வந்து ஜனானியில் இருக்கும்போது வந்தபோது நல்ல சாப்டர் ஆரம்பிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஏன்னா கோவில் அப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கும் போது முதல்ல பிரிக்கா ஒரு கார்டு கொடுத்துருவோம் ₹2 அந்த அது வந்து நான் என்னோட பையன் வந்து வயலின் கற்றுக்கிறோம். அதனால அந்த வயலின் கற்றுக்கிறது சொன்னேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அவர்கிட்ட ₹2 கலெக்ட் அப்படின்னு. இது கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் இதெல்லாம் நீ ஸ்பான்சர் பண்ணி தானே பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணு, அப்போ வந்து நிறைய பைசா ஒரு கோவில் கொடுக்கலாம்ல அப்படின்னு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, நாங்கள் புதுசு உங்கள் ஸ்பான்சர்லாம் நான் பண்ணேன், நீ கவலையே பண்ணாத அளவு கல்வி முதல் ஸ்டெப் வச்சு நானே கல்வி உங்களுக்கு. அவர் வந்து இப்போ பாலகிருஷ்ணன் அவர் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்து அவரை வந்து பேசு நல்ல பேசி பேசிட்டான்னு அவர் மனசில் வந்து சரின்னு சொல்லிட்டான்னா நிச்சயமாக படித்தது. நான் மட்டும் கல்யாணிக்கோ வரேனே நமக்கு பேசுகிறேன், அக்கா அதெல்லாம் கேட்கவே இல்லை. அவர்கிட்ட போய் பேசினேன். அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே நோ ப்ராப்ளம், நான் படி கொடுக்குறேம்மா, நீ போய் மெட்ராஸில் வந்து மதிய அம்மா பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ அம்மாவுக்கு மதிய வந்து மதிய அக்கா தான். அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பாலகிருஷ்ணா வந்து கான்செப்ட் கொடுக்குறேங்கிற நம்ம அப்பதான் நிறைய படம் திரட்ட முடியும் அதெல்லாம் இருக்குது. ஓகே ஏன்னா அக்கா கேட்காம வந்து நான் வேஸ்ட் சொல்ல முடியாது, அக்கா கேட்டு வேஸ்ட் சொன்னதே நான் சொல்ல முடியும். ஸோ அக்கா சரி ஓகே போகலாமே பண்ணலாமே அப்படின்னா சரி நான் பாடணும் அப்படின்னு அவர் டேட் எல்லாம் கொடுத்தேன். அக்கா கிட்ட கேட்டோம், அந்த டேட் அந்த டேட் எல்லாம் சரியா இருந்தது. அக்கா சரி ஓகே நான் தான் தூரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு 50 பர்ஸ் கொடுத்தாரு. 50 பர்ஸ் கொடுத்துட்டு இந்த ஒரு பைசா கொடுத்துட்டு இந்த மாதிரி பைசா கொடுத்தேன், நல்ல கலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதெல்லாம் பண்ணுறோம். கவுண்ட் போயிட்டேன் முகராசி கொடுத்துருக்காங்க எல்லாருமே பார்த்து இது கவர்மெண்ட் பீப்புள் இல்லை, வேண்டெல்லாம் பிசினஸ் பீப்புளே கிடையாது. நீ இவ்வளோ ரூபா தான் அவரே கண்டிஷன் பண்ணாலே இவ்வளோ வேணும், இதுக்கு மேலே குறைஞ்சதுன்னா நான் வந்து ₹20 அப்படின்னு சொன்னோன்னே அந்த கதை வேணுமே அக்கா எல்லாம் ப்ளே பண்ணும்போது குருவாயூர் போய் வேண்டினேன். குருவாயூரப்பா நீ கிருஷ்ணா, அக்கா நீ கிருஷ்ணா, என்ன பண்ணுவோம் தெரியாது எனக்கு எல்லாருக்கும் இன்னும் பெருக்கெல்லாம் பண்ணுவேன், எனக்கு ஒரு பெருக்கை பண்ண மாட்டியா அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாவோட நான் போனபோது காலகட்டத்தில் என் எனக்கு நான் போனபோது பர்ஸ் எடுத்து போய் பர்ஸ் கொண்டு வந்து அது பைசா எடுத்து அதுக்கு முன்னாடி கார்டு செஞ்சு அதாச்சும் நிர்மான் என் கால் தான் தரணும். அதுக்கப்புறம் கூட நான் முடிச்சு அந்த பர்ஸை தரும்போது அக்கா கொடுத்த பர்ஸ் காணும். அம்மாவுக்கு ரொம்ப விடுதி அப்பா அம்மா வந்து கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி அக்கா வந்து கொடுத்துருக்கா, அவருக்கு மனுஷெல்லாம் தலைப்பட்டு இப்படி காணாமல் நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து அவர்கிட்ட முடிச்சு கேட்கேன், அவர் எனக்கு வந்து சொல்றது தெரியுமா, கவலையே படாது, அது நிவாரணமா அந்த பர்ஸ் கரெக்டாக ஓடுவாங்க தீர்மானத்தை நான் இருந்தேன். எங்கள் அம்மா நான் சாமி பார்க்க மாட்டேன், இங்கே உட்காந்து நான் பர்ஸ் வச்சதை நான் ₹2 பார்க்கணும். அம்மா ப்ளீஸ் வருமா வரும் அப்படின்னு அம்மா அங்கே இருக்கிறாங்க பார்த்தேன். திடீர்னு ஒரு பெரிய புதுசாக எடுத்துட்டு வருவானோ அங்கேதான் ஒரு ஆஃபீஸ் இப்போல்லாம் மாறிட்டு ஒரு ஒரு ஆஃபீஸ் நிறைய கார்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கதை தரக்கிற பாரு கார்மெண்ட் நேரே நான் பர்ஸ் உட்காந்து நேரம் அந்த பர்ஸ் உட்காந்து இவன் தான் அந்த பர்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். அந்த பர்ஸ் என்ன பார்த்தோம் சார் என்னோட பர்ஸ் இருக்கு சார் அப்படின்னு. அதில் இருந்துமா என் பேர் இருக்குமா லட்சுமி இருக்கும், அதில் இவ்வளவு ரூபாய் தான் இருக்கும், நெய் தான் இருக்கும், மற்றபடி ஒன்று இருக்காது. அதை பார்த்தா என்னோட பார்த்தது இன்னும் ₹10 அதை கலர் தரக்கலாம்.
பஸ் எடுத்து வந்துடுவா. அவர்கிட்ட சொல்லி சார் அதெல்லாம் என்னோட பகவான் என்னோட ஒரு 200 ரூபாய் ஏன்னா அந்த பஸ் அந்த அக்கா கொண்டு அந்த 200 ரூபாய் என்னோட பேரு இந்த ரசீது டிக்கெட் வாங்கிட்டு அந்த ரசீதோட பாக்கி இருக்கிற படம் யாரும் பகவான் மேலே காமிச்சு கொடுத்துட்டேன். டெஃபினட்டா நீ பண்ணுவேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷம். வெள்ளையில் காமிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் துபாய் போயிட்டோம். துபாயில் இருக்கும்போது கவுண்ட் எப்படியோ நீ வர சொல்லிடுமா அப்படின்னு. அப்போ என்னோட அசிஸ்டன்ட் பர்த்டே கூட ஹைதராபாடில் வந்து பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ அது பார்த்தோன்னே எனக்கு பாசை நம்மளும் வெள்ளையில் பண்ணாது ஷார்ஜாவில் பண்ணாங்க. துபாய் ஷார்ஜாவில் அது வரைக்கும் பண்ணிட்டே கிடையாது. ஸோ அக்கா கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் அக்கா அப்படிங்கிறது ஃபோக்கஸ் எடுத்து சொல்லி நான் இதெல்லாம் நம்ம தான் கொண்டு வர மனசுக்குள்ள. அப்போ வந்து எதுவும் பண்ணாமே நமக்கு என்ன வேணுமோ சொல்லி நமக்கு எது கொடுத்தது நமக்கு சட்டமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஷ்வரன்ஸ் கொடுத்தா பாரு. நான் போய் அவட்டெல்லாம் சொன்னேன். அவள் நம்பவே இல்லை இங்கே இருக்கிற அவட்டெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஸ்டோரி அக்காட்டேருந்து ப்ரீஸ்ட்லேருந்து இந்த டிகர்லேருந்து என்னென்ன சாப்பாடு வேணுமோ அத்தனையும் அமைச்சு எங்களுக்கு வந்து இந்தியன் ஸ்கூலில் அவ்வளோ கிராண்டாக பண்ணிடணும். நாட் ஒன்ஸ் 3 times பண்ணணும். அதுக்கப்புறமா அவள் பண்ணிடுச்சு. நான் வந்து எனக்கு படிக்கணும் நான் வந்தாச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னு சொல்லி அது எப்படி பண்ணுறோம்னு தெரியாது. நம்ம சொல்லிடுவோம் அக்கா வைக்கிறதே அக்கா தான். ஆனால் அதை பண்ண வைக்கிறதும் அக்கா தான். ஆனால் நம்ம வந்து நினைச்சோம் எப்படி முடியும் இப்படி இப்படி நினைச்சா முடியவே முடியாது. நம்மளால முடியுங்கிறத கொடுக்குற சக்தி வந்து அக்கா தான். யாரும் அது பரிபூர்ணமா இந்த குரூப்ல அத்தனை பேர் வேலையில் இருக்கிறவாளும் சரி ஷார்ஜாவில் இருக்கிறவாளும் சரி துபாயில் இருக்கிறவாலும் சரி பிகாஸ் அங்கதான் நிறைய நாள் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் பெங்களூருக்கு வந்தேன். ஸோ இது மாதிரி 2-3 ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வந்து மிடில் ஈஸ்டில் பண்ணிடணும். விஸ்வசேகர் வந்து அப்புறம் இன்னும் கிருஷ்ணத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கேயிருந்து க்ரௌடு வரும். க்ரௌடெல்லாம் அவளை கேட்க முடியாது. ஸோ 4 பேர் லீக் ஆகும். அவட்ட ஈகோ இருக்கணும். ஒன்று மாத்திரம் நமக்கு ஈகோ இருந்தாலே எந்த காரியமுமே பண்ண முடியாது. அக்கா தான் நம்ம உள்ள இருக்கா. இப்போ அக்கா தான் நம்ம ஈகோ பார்த்துட்டு ஒன்றுமே நடக்காது. அக்கா நம்ம கூட இருந்துச்சு நம்மளோட கூடவா பேசி நமக்கு காரியம் சாதிச்சு கொடுக்குறது அவள் தான். ஸோ அதை ஃபோக்கஸ் மைண்ட் கொடுக்குறதும் அவள் தான். அது சார் படத்துக்கு செலுத்துவதாக இருந்தால் பெருமாள் கல்யாணத்துக்கு நான் அக்கா வந்தபோது அக்காவோட பேஷோ நிறையா அக்காவோட பார்த்தீங்கன்னா பேஷோ அக்காவுக்கு ரொம்ப ஆச்சரியம் கேட்க என்னமா நான் அம்மாவோட படிக்க சொல்றேன். நான் எனக்கு தமிழ் தெரியாது நீங்கள் இவ்வளோ புக்கில் எழுதிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் நான் படிக்க சொல்றேன் அப்படின்ட்டு அதோட அப்புறம் அக்கா வந்து மெட்ராஸ் வந்துட்டு ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க. அப்போ வந்து அம்மா நீங்கள் வந்து ஏதாவது பையன் போட்டு படியே அப்படின்னா அப்போ நான் வந்து சரி நீயே சூஸ் பண்ணேன். இந்த புக்கு எது வேணால் புக் பண்ணிடனோடனே பேஷண்ட் தான் எடுத்த உடனே நான் எல்லாம் ஒன்றா படிச்சோடனே எப்படிப்போம் ஒரு சாப்டர் முடிச்சோடனே அது மனசுக்குள்ள வாங்கிட்டு ஷி யூஸ் டு டிஸ்கஸ் வித் மீ ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஷி யூஸ் டு டிஸ்கஸ் வித் மீ. எல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு சரி படிச்சு முடிச்சாச்சு. அக்கா ஃபோன் பண்ணினா அக்கா ஃபோன் பண்ணிச்சு என்ன எப்படி பண்ணிட்டு இருக்க பாப்பா என்ன தெரிஞ்சுட்டு கேட்கும்போது அக்கா நான் வந்து உங்களோட புக்கெல்லாம் நான் மாட்டி சொல்லி படிக்க சொல்றேன். ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது நல்லா அப்பா அம்மா அப்படின்னு தான் நீ படிச்சு சொல்றா அப்படின்னு படித்தல் கேட்டுருக்கோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் டிஸ்கசிங் அக்கா அப்பா அக்கா சொன்னா எல்லாரையும் புக்கை வாங்கி வச்சுட்டாங்க. ஆனா ஒன்றும் படிக்கிறது இல்லை. ஒருத்தரை இடம் டிஸ்கஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்போ நீ பாரு என்ன கேட்குற பாரு இது நீ கேட்குற பாரு அந்த மாதிரி யாருமே தைரியம் இருக்க மாட்டேங்குது. பேசவே மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் டாக்டர்னே அந்த புக்கை படிச்சுட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சொன்னால் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னா அந்த குழந்தை அவனுக்கு பிறந்த குழந்தை அவளுக்கு தான் அக்கடஞ்சி எல்லாம் ஸ்டேட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கி அக்கடஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டா அந்த குழந்தை. நாங்கள் நினைச்சு பார்க்கல. அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஷி டிசைடட் டு டேக் சைக்காலஜி. நாங்கள் சொன்னோமா சைக்காலஜி இந்த பேஷண்டோட உணர்வு தான் அவளை எடுக்க சொல்லுவோம். இந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டாவும் BIS and now she has taken up clinical psychology to interact with the patient. அந்த மாதிரி பேசிட்டு அக்கா தான் பேரை வச்சு அக்கா தான் லட்சுமி பிரியா பிறந்த உடனே வெளியே குழந்தை வெளியில் வந்த உடனே அவளுக்கு பேர் வச்சுட்டு அக்கா தான். ஏன்னா மெட்ராஸ்ல ஃபோன் பண்ணும்போது குழந்தை லேபர்ல இருக்கா வெளியில்
குழந்தை பேர் லட்சுமி பிரியாணின்னா அந்த லட்சுமி பிரியாணி லீகல் சைக்காலஜி படிப்பா. எதுக்கு சொல்ல வரேன்னா அக்காவோட புக் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அதுதான் நாங்கள் வந்து இந்த லிட்டரரி வீக்னு ஆரம்பிச்சோம் துபாயில். அந்த புக்கு அக்காவையும் கைடட் இங்கே வந்து நீங்களே பண்ண மாட்டோம். யாராவது கெஸ்ட் லெக்சர் கொடுத்து அவளுக்கு இந்த புக்கை கொடுத்து இந்த சாப்டர் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சாப்டர் தரவாக இருக்கும் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு இன்டராக்ஷன் பண்ணணும். ஸோ தட் யூ வில் ஆல்சோ இம்ப்ரூவ். சமயம் என்னோட வார்த்தைகள் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், அவள் புரிய இருக்கா. அதனால திஸ் இஸ் வாட் லிட்டரரி வீக் அப்படிதான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸ் தொடங்கினாங்க. பட் நாங்கள் அங்கே ஆரம்பிச்சது இன்னும் தொடர்ந்துருக்கு. இப்போ வந்து கேரளாவில் வந்து அதிகம் பண்ணுறாரு, டிஸ்கஷன் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ எனக்கு 20 வயசு ஆகிட்டு வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியல. பட் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் குழந்தைங்க என்னோட சிப்ளிங்ஸு எல்லாம் சேர்ந்து ஜூமில் வந்து பாலகிருஷ்ணன் படிப்பேன். அதுக்கு அவள் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அக்கா ஏன்னா தமிழ் தெரியாது, எந்த குழந்தையுமே நம்ம தமிழ்நாட்டில் இல்லாதனால தமிழ் தெரியுது எல்லாரும். அம்மாவோட வந்து ரொம்ப நல்ல சுத்த தமிழ், அது எல்லாம் புரியாதுன்றது நம்ம இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கூட அது தமிழோட அந்த அழகு இங்கிலீஷில் இல்லை. இப்போ வந்து தமிழ் தான். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே நாங்கள் வந்து எவ்ரி சண்டே ஒரு மாதத்துக்கு ஒரு சண்டே வச்சுப்போம். அக்காவோட புக்கு படிப்போம், ஒரு புக்கை எடுத்துப்போம், இந்த புக்கை ஃபுல்லாக படிப்போம். அதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ வந்து குடும்பமே ஒன்றா இருக்க மாதிரி தோணும். சரி எல்லாரும் ஒரு காரணத்துக்கோசமே எல்லாம் ஜூமுக்கு வந்துட்டோம். அது இந்த கோவில் வந்ததுனால கூட சௌரியமாக வேணும். ஸோ அக்காவோட பொக்கிஷம் பகவத்கீதை தான் பேசிக்கொள்ளுங்கள், பகவத்கீதையே தான். ஸோ சொல்ல வார்த்தைகளே இல்லை.